மாகாணத்தில் உள்ள போருக்குமான முன் உறுதியான போர் வீரர்கள் அனைவரும் பட்டியலை ஆய்வு செய்கிறார்கள். அங்குள்ளமான அந்த கவனமாக பார்த்து கொண்டு ஒரு முதிய மடந்தை பின்வரும் தலைமுறைக்கு மகாபாரதத்தின் பாடங்களை கற்பிக்கும் போது அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணனின் உரையாடல் யுத்தத்தின் ஆண்மை கெட்டியாக்கங்களை பற்றி பேசும்போது அவர்களின் மனதில் உள்ள குழப்பம் மற்றும் சிக்கலான தேர்வுகள் தெரிகிறது. யுதிஷ்திரன் தனது தலைமையில் அக்கறையுடன் நிற்கும்போது அவர் போருக்கு பிறகு நீதியின் தூதராக கணிக்கப்படுகிறார். அந்த நிலையில் போரின் முடிவில் வீரர்கள் வெல்வதற்கான மதிப்பீடுகளை கொண்டு உள்ளனர். துரியோதனின் முன்றலில் நிற்கும் திரௌபதியின் குதூகலமான சமரசம் நீதிக்கான அவரது போராட்டத்தை எடுத்து காட்டுகிறது. மேலும் பீஷ்மர்மா யுத்தத்தில் தனது முக்கியத்துவத்துடன் போய்விடும்பொழுது தனது அறிவுரைகளை பரிமாறுகிறார். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தனது தடைவயத்தில் உள்ள எளிமையான அற்புதங்களை எடுக்கின்றார். எல்லா உயிர்களின் ஆலோசனையை பகிர்ந்து கொள்கிறார். மேலும் ஒரு பெரிய மரத்தின் அடைவில் பகவத்கீதை மெதுவாக படிக்கப்படுகிறது. பாண்டவர்கள் தங்களுடைய வெற்றியை கொண்டாடும் சந்தோஷத்தில் நிற்கும்போது நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் சுற்றியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் கண்மூடி தனியுடன் உள்ள காந்தாரி தனது மக்களை நினைத்து ஆழ்ந்த கவலையுடன் அழுகின்றார்.